solotamizharj viewers அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே. சோ இந்த வீடியோல நாம Adsence அப்படினா என்ன, நம்மளோட YouTube சேனலுக்கு Adsence எப்படி ஆட் பண்றது, அந்த ஆட் பண்ண Adsence மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது YouTube மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ ஓவராலா பார்க்க போறோம். பட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எப்படி ஒரு YouTube சேனலை பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. சோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல Adsence அப்படினா என்னன்னு சொல்லிடுறேன். YouTubeல நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய நம்மளோட வீடியோஸ்க்கு ஆட்ஸ் ப்ரொவைட் பண்றதா இந்த Adsenceோட வேலையே. அதாவது நீங்க நிறைய YouTube வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ பிளே ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று பிளே ஆகும். அந்த விளம்பரத்தை நம்மளுக்கு காட்டுறது இந்த Adsence தான். சோ அந்த மாதிரி நம்மளோட YouTube வீடியோஸ்க்கு ஒரு ஆட் வைக்கிறோம்னா அந்த ஆடை ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா Adsenceக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுல Adsenceோட ஷேர் போக மீதி அமௌண்ட்டை நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. அதை நாம நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா நம்மளோட YouTube சேனலுக்கு Adsence ஆட் பண்ணி அதன் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். फ्रेंड्स, நீங்க உங்க சேனல்ல Adsence மூலமா பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா மானிடைசேஷன் எனேபிள் பண்ணிருக்கணும். மானிடைசேஷன் எனேபிள் பண்ண YouTube போட்டுக்க 4 கண்டிஷனை நம்ம ஃபில் பண்ணணும். நான் என்னோட சேனல்ல 3 கண்டிஷனை ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் 4வது கண்டிஷன் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அது என்னென்ன கண்டிஷன்னா, முதல் கண்டிஷன் YouTube கூட பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணிருக்கணும். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு டிக் வந்துருச்சு. ரெண்டாவது கண்டிஷன் Adsenceக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நானும் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு டிக் வந்துருச்சு. மூணாவது கண்டிஷன் மானிடைசேஷன் பிரெஃபரன்ஸை செட் பண்ணணும். நான் செட் பண்ணிட்டேன், அதுக்கும் எனக்கு டிக் வந்துருச்சு. நாலாவதா பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு கண்டிஷன், அதாவது 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எடுக்கணும். அதுவும் சேனல் ஆரம்பிச்சா 12 மாசத்துக்குள்ளே எடுத்துடணும். சோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும். ஆனா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்னா 4000 மணி நேரம் நம்மளோட வீடியோவை வியூவர்ஸை பார்க்க வச்சிருக்கணும். அதாவது அக்யூரேட்டா சொல்லணும்னா 2,40,000 நிமிஷம் நம்மளோட வீடியோஸை வியூவர்ஸை பார்க்க வச்சிருக்கணும். அதுவும் 12 மாசத்துக்குள்ளேயே பார்க்க வச்சிருக்கணும். சோ இந்த கண்டிஷனை நம்ம முடிச்சிட்டா இந்த 4வது இடத்துல டிக் வந்துரும். அதுக்கப்புறம் நம்மளோட மானிடைசேஷன் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். சோ நான் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்திருக்கேன், எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது மூணுத்தையும் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். உங்களோட ப்ரௌசர்ல YouTube ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க சேனல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. YouTube ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் லெஃப்ட் சைட்ல சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க மானிடைசேஷன் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சோ இங்க தான் நம்ம மானிடைசேஷன் அப்ளை பண்ண போறோம். இங்க முதல் கண்டிஷன்ல ரீட் அண்ட் அக்ரி த YouTube பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு முறை இந்த YouTube பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும், அதுல டிக் பண்றீங்க. இப்போ ஐ அக்செப்ட்னு கொடுங்க. ஓகே, அவ்வளவுதான். முதல் கண்டிஷனுக்கு டிக் வந்துருச்சு, நீங்க YouTube பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமை அக்செப்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது கண்டிஷன்ல சைன் அப் ஃபார் Adsense இருக்கும், அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்க கீழே பாத்தீங்கன்னா கெட் மோர் அபவுட் Adsense அப்படின்னு இருக்கும். Adsense பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குது, நான் நோ கொடுத்துறேன். கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு வாட்டி படிச்சு பாத்துங்க. படிச்சு பார்த்துட்டு இங்க கீழே அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களோட ஃபுல் டீடைல் இங்க கொடுக்கணும். ஏன்னா இங்க யூடியூபோட கண்டிஷனை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் கிட்ட இருந்து ஒரு பின் வெரிஃபிகேஷன் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு போஸ்ட்ல வரும். அந்த போஸ்ட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க பின்னை நீங்க இங்க என்டர் பண்ணாதான் உங்களோட சேனலுக்கு மானிடைசேஷன் கம்ப்ளீட்டா எனேபிள் ஆகும். சோ அதனால உங்களை பத்தின டீடைல்ஸ், அதாவது உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் இங்க கரெக்டா கொடுத்துருங்க. இங்க முதல்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் இருக்கும், அது இண்டிவிஜுவலே இருக்கட்டும், அது கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன். என்னோட நேம், என்னோட அட்ரஸ், என்னோட ஊரு, என்னோட பின்கோடு, என்னோட ஸ்டேட் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட்டை கொடுத்துருங்க. இங்க ரீடைரக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது கண்டிஷன் டிக் வந்துருச்சு, நீங்க Adsenceக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா செட் மானிடைசேஷன் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்கும், அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ஆட் உங்களுக்கு எந்த இடத்துல பே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்க ஆல்ரெடி எல்லாமே டிக் பண்ணிருக்கோம், அதை கீழே சேவ் கொடுத்துருங்க. நம்ம அப்புறம் வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். மூணாவது கண்டிஷனுக்கும் நம்ம டிக் வாங்கியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மானிடைசேஷன் பிரெஃபரன்ஸ் செட்னு இருக்கும், அதுக்கும் நம்ம டிக் வாங்கியாச்சு. ஸோ இப்போ 4வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸில் எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸில் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்கே காட்டும்.
இங்க 0 வாட்சிங் ஹவர்ஸ் இருக்க இடத்துல 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருச்சுன்னா, அதே மாதிரி இங்க 1 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு இருக்க இடத்துல 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இங்க கீழே பாத்தீங்கன்னா சென்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் வரும். அந்த சென்ட் ரிக்வெஸ்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு 2 நாள்ல உங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ற யூடியூப் வீடியோஸ் எவ்வளவு வியூவர்ஸ் பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்கும். அதை நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் என்னோட சேனல்ல 4000 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்திருக்கேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு லைவா காட்டுறேன். சோ இதுதான் என் சேனலோட மானிடைசேஷன் பேஜ். இங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா நான் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ்ல சரியா 155 மணி நேரம் எடுத்திருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல 84 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு இங்க 4000 அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதே சமயம் இங்க 84 இருக்க இடத்துல 1000 அப்படின்னு வந்துருச்சுன்னா, கீழே சென்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் வந்துடும். அந்த சென்ட் ரிக்வெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு 2 நாள்ல மானிடைசேஷன் ஆட் ஆயிடும். சோ என்னடா சேனல் ஆரம்பிச்சு 4 மாசம் ஆச்சு, ஆனா நீ இன்னும் 155 மணி நேரம் தான் எடுத்துக்க நீங்க கேட்கலாம். சோ இதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. நல்ல விஷயத்துக்கு இந்த காலத்துல மதிப்பே கிடையாதுங்க. சோ நான் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்காக சொல்லல, ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன். சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணன்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இல்லையன்றதை எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பவே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சோழத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும். பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.